நமச்சிவாய. ஆதியும் அந்தமும் இல்லாத அகிலமெல்லாம் அடங்கிய அருவமும் உருவமும் தாண்டிய பரம்பொருள் சிவனே, காலத்துக்கும் முன்பாய் கைலாசத்தில் யோகமயமாய் மௌனத்தில் லைத்திருந்தான். உலகம் இயங்க சக்தி தேவை என உணர்த்த ஆதிசக்தி சதிதேவியாக தட்ச பிரிஜாபதியின் மகளாய் பூமியில் அவதரித்தாள். பாலியத்திலிருந்தே அவள் நெஞ்சில் ஒலித்தது ஒரே நாதம். ஓம் நமச்சிவாய. சாம்பல் பூசிய சிவனே, என்னுயில் மக நினைத்து மனம் முழுதும் மனமாகா தவம் செய்தார். ஆனால் தந்தை தட்சன் அகந்திக் கொண்ட மனத்துடன் பிச்சைக்காரன் சாம்பலன் யோகி வேஷம் என்று சிவனை இகழ்ந்தான். தேவர்கள் பணிந்த சிவனை தட்சன் மதிக்கவில்லை. பைரம் அறிந்தவனாய் இருந்தும் விவேகம் இழந்தான். சதிமனம் உடைந்தாலும் சிவபக்தியை தளரவே அவள் கண்களில் ஒளிர்ந்தது சிவமே சிவமே. காலம் கனிந்தது. பிரம்மா விஷ்ணு தேவர்கள் முன் சிவசக்தி திருமணம் நடந்தது. கைலாசம் ஆனந்தத்தில் திளைத்தது. ஆனால் தட்சனின் நெஞ்சில் அகந்தி தீயாயறிந்தது. என் சொல்லை மீறி என் மகள் சிவனை மணந்தாள் என்று ஆணவம் பெருகியது. அந்த ஆணவமே தட்சனை யாகம் செய்ய வைத்தது. மாதெனும் யாது முழுவர்கள் அனைவரும் அழைப்பு. ஆனால் சிவன் மட்டும் தவிர்ப்பு. சிவன் இல்லாத யாகமே முழுமை என எண்ணினான் தட்சன். அகந்தி செய்த யாகம் அருளில்லாத யாகம் வரைகொல். அழைப்பு இல்லாமலே தந்தை வீட்டிற்கு சென்றாள் சதி. சிவன் எச்சரித்தான், அங்கு உனக்கு மரியாதை இல்லை, போகாதே. ஆனால் தாய் வீட்டு பாசம் அவளை இழுத்துச் சென்றது. யாகசாலையில் சிவனிந்தை ஒலித்தது.
சிம்மாசனம் சுழற்றி சதியின் எண்ணங்கள்